இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அப்கமிங் 2024 ஆண்டுக்கான டிஎன்பிசியிலிருந்து அறிவிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளை காலி எடுத்ததாங்க நம்ம பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பணியாளர் தேர்வு ஆணையத்திலேருந்து அறிவிக்கப்பட்ட உங்களுக்கு எக்கச்சக்கமான போஸ்ட்டுக்கான வேக்கன்சி காலியிடங்கள் கொடுத்துருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 இந்த மாதிரிப்பட்ட எக்கச்சக்கமான வேலைவாய்ப்பு போஸ்ட் அறிவிச்சிருக்காங்க. எத்தனை காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு குறிச்சிருக்காங்க, எந்த டைமுக்கு இந்த வேலைவாய்ப்பு நிரப்பப்படுது, அடுத்த வருஷத்துக்கான உள்ள டேட்டெல்லாம் நம்ம கிளியராக பார்க்கலாம். எப்போவுமே ஒரு ஆண்டு தொடங்குற முன்னாடியே இந்த வேலைவாய்ப்பு இவ்வளோ வேலைவாய்ப்புக்கான காலியிடங்கள் டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி வெளியிடப்படுவாங்க. தற்போதைக்கு அவங்க கெஸ்ட் பண்ண அந்த இதை www.tnpsc.gov.in அந்த இணையதளத்தில் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அந்த டீட்டெயில் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். முதல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேர்வுங்க. அடுத்த ஆண்டு அதாவது 2024 ஆண்டு ஜனவரி மாதம் இந்த வேலைவாய்ப்புக்கான எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. தேர்வுகள் ஜூன் மாதம் நடக்கப்படும் சொல்லியிருக்காங்க. 2024 ஆண்டுக்கான குரூப் 4 எக்ஸாமினேஷன் அதனைத் தொடர்ந்து குரூப் 1 போஸ்ட்டுங்க. குரூப் 1 போஸ்ட்டுக்கு பணியிடங்கள் 65 இடங்கள் காலியாக இருப்பதாக அறிவிப்பு வெளியாக இருக்குதுங்க. இந்த வேலைவாய்ப்பான வேக்கன்சி எப்போ நிரப்பப்படும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படணும். இந்த வேலைவாய்ப்பான தேர்வு ஜூலை மாதம் நடைபெறணும் அறிவிப்பு வெளியாக இருக்குதுங்க. அதனைத் தொடர்ந்து குரூப் 2 மற்றும் 2A போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. நேர்முக மற்றும் நேர்முக அல்லாத தேர்வுகளுக்கான 1294 காலியிடத்துக்கான பணியிடத்துக்கான வேலைவாய்ப்பு நிரப்ப இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பான நோட்டிஃபிகேஷன் மே மாதம் வெளியிடப்படும் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் மாதம் தேர்வுகள் நடைபெறணும்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி நிறுவனத்திலிருந்து. அதே போல் சமூக நலத்துறை உதவி இயக்குநரில் பார்த்தீங்கன்னா சமூக நலன் மற்றும் பெண்கள் மேம்பாட்டு துறையில் 2 உதவி இயக்குனர் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த 2 போஸ்ட்டுமே பெண்களாக தான் நிரப்பப்பட இருப்பதாகவும் காலியாக உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க. மே மாதம் தேர்வு நடைபெறப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தமிழ்நாடு சட்டமன்ற பணிகள் ஆங்கில நிபுணர் பணியிடத்துக்கு 6 காலியிடங்கள் நிரப்பப்படுவதாக சொல்லியிருக்காங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிடப்படணும். தேர்வுகள் மே மாதம் நடக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி நிறுவனத்திலிருந்து. அடுத்தபடியாக வன காப்பாளர் பணியிடத்தில் பார்த்தீங்கன்னா வனத்துறைகள் மற்றும் வன காப்பாளர் பணியிடத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பணியிடத்துக்கான காலியிடங்கள் 1264 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியாகப்படணும். இதற்கான தேர்வு ஜூன் மாதம் நடைபெற இருப்பதாக சொல்லியிருக்காங்க 2024 ஆண்டு. அதே போல் என்ஜினியரிங் காம்பனைடு அதாவது என்ஜினியரிங் சார்நிலை பணிகளில் 467 காலியிடத்துக்கான பணியிடங்கள் இருப்பதாகவும் 2024 ஆண்டு. இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஏப்ரல் வெளியாகப்படணும். தேர்வுகள் 2024 ஆண்டு ஜூலை மாதம் நடைபெற இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒருங்கிணைந்த சட்ட சேவைகள் துறையில் காலியாக உள்ள 25 காலியிடத்துக்கான பணியத்துக்கான தேர்வு அறிவிப்பு ஏப்ரல் மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியாகிற மாதிரியும் அதற்கான தேர்வு ஜூலை மாதம் நடக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒருங்கிணைந்த அறிவியல் சேவைகள் தேர்வுகளில் 96 காலியிடங்கள் நிரப்ப இருப்பதாகவும் இதற்கான அறிவிப்பு நோட்டிஃபிகேஷன் 2024 ஆண்டு ஜூன் மாதம் வெளியிடப்படணும். அதனைத் தொடர்ந்து எக்ஸாமினேஷன் செப்டம்பர் மாதம் நடைபெறணும் சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி நிறுவனத்திலிருந்து. அடுத்தபடியாக நீதித்துறை போஸ்ட்டுக்கான வேக்கன்சிங்க. ஒருங்கிணைந்த புள்ளியியல் சார்நிலை பணிகள் 23 காலியிடங்கள் உள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படணும். இந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் செப்டம்பர் மாதம் நடக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக ஒருங்கிணைந்த உடற்கல்வி சேவைகளில் 12 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு ஆரம்பிச்சிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் 2024 ஆண்டு ஜூலை மாதம் வெளியிடப்படணும். எக்ஸாமினேஷன் அக்டோபர் மாதம் 2024 ஆண்டு நடைபெற இருப்பதுன்னு டிஎன்பிஎஸ்சிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அதே போல் ஒருங்கிணைந்த ஆராய்ச்சி உதவி சார்நிலை பணிகளில் 1 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பும் அதற்கான அறிவிப்பு அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் வெளியிடப்படணும். தேர்வுகள் 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் நடக்க இருப்பதாகவும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்தபடியாக தொல்லியல் துறை அதிகாரி மற்றும் உதவி அதிகாரி பணியிடங்களில் 14 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இதற்கான அறிவிப்பு அதாவது நோட்டிஃபிகேஷன் 2024 ஆண்டு ஜூலை மாதம் வெளியிடப்படணும். எக்ஸாமினேஷன் அக்டோபர் மாதம் 2024 ஆண்டு நடைபெறணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக தமிழ்நாடு மாநில நீதித்துறையில் உரிமையியல் நீதிபதி பணியிடக்கான இடத்துக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சின்னு வெளியிடலாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் அடுத்த ஆண்டு 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியிடப்படணும்.
எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் மாதம் வந்து நடைபெறணும் அறிவிச்சிருக்காங்க டிஎன்பிசிலேருந்து. அதே போல் ஒருங்கிணைந்த கணக்கு பணியாளர்களுக்கான தேர்வு அறிவிப்பு வந்து அடுத்த ஆண்டு வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடப்படணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வுகள் வந்து நவம்பர் மாதம் வந்து 2024 ஆண்டு வந்து நடைபெறணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் ஒருங்கிணைந்த நூலக பணிகள் தேர்வுகளுக்கான காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த காலி பணியிடத்துக்கான தேர்வு வந்து அடுத்த ஆண்டு 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடப்படணும். எக்ஸாமினேஷன் வந்து நவம்பர் மாதம் வந்து நடக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான. அதனைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த என்ஜினியரிங் பணிகளுக்கான காலியிடத்துக்கு வந்து 47 காலியிடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கான நோட்டிஃபிகேஷன் அறிவிப்பு வந்து அடுத்த ஆண்டு வந்து 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து வெளியிடப்படணும். இந்த வேலைவாய்ப்பான எக்ஸாமினேஷன் என்ஜினியரிங் பணிகளுக்கான எக்ஸாமினேஷன் வந்து தேர்வு வந்து 2025 ஆண்டு ஜனவரி மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து தொடங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த அப்டேட் எல்லாமே வந்து இந்த ஆண்டு வந்து கூடி சீக்கிரமே வந்து சொன்ன டேட்டுக்கு வந்து அவங்க நிறைவுபடுத்தப்படணும். டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள 2024 ஆண்டுக்கான அட்டவணையில் வந்து குரூப் 4 தமிழ்நாடு மாநில நீதித்துறையில் உரிமையியல் நீதிபதி பணியிடங்கள், ஒருங்கிணைந்த கணக்கு பணியாளர்கள், ஒருங்கிணைந்த நூலக பணியாளர்கள், இந்த மாதிரிப்பட்ட போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து இது வரைக்கும் செலக்ட் பண்ணலைங்க. வேக்கன்சி எவ்வளோ வேணுமோ கொடுப்பாங்கன்னா அது 2024 ஆண்டு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கப்படுற டைமுக்கு வந்து அவங்க வேக்கன்சி வந்து கொடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலும் அறிவிக்கப்பட்டுள்ள காலி பணியிடத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்க வேக்கன்சி வந்து எக்காரணத்தை கொண்டு மாற்றப்படும்னு சொல்லியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி நிறுவனத்துலேருந்து. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம இப்போ பார்த்த வேக்கன்சிகள்லாம் வந்து வேலைவாய்ப்புகள் வந்து யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாம் இந்தந்த வேலைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக 2024 ஆண்டு வந்து கண்டிப்பாக அந்த வேலைவாய்ப்பு எக்ஸாமினேஷன் எல்லாம் கண்டிப்பாக நடைபெறும். அதனால் இப்போவுமே நீங்கள் வந்து